வணக்கம் நண்பா. ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெட்கேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெட்கேட்டோட சீரிஸ் 5 இது. இந்த வீடியோவில் நெட்கேட்டில் போகிற பேக்கெட்டை நம்ம எப்படி வயர்ஷார்க்கில் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்என்கிரிப்டடாக இருந்துச்சு அப்படின்னா, அதை என்கிரிப்டடாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிடுவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ்கோண்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு சின்னதான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மெசேஜ் பண்ண முடியும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைபர் அட்டாக்ஸ் நடக்கிற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெட்கேட் அப்படின்ற இந்த டூல் மூலிமா போகிற ரெக்வஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வயர்ஷார்க்கில் கேப்சர் பண்ணி அந்த அன்என்கிரிப்டட் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி படித்து காட்டுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வயர்ஷார்க்குன்ற ஒரு டூலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் என்ன கனெக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். நான் என்னோடய டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா லிசனரை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வயர்ஷார்க்கை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் என்னோடய வயர்ஷார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். வயர்ஷார்க் பற்றி கிட்டத்தட்ட 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். முடிஞ்சால் ஐ பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். இப்போ என்னோடய வயர்ஷார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். எனி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் பண்ணுற எல்லா நெட்வொர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனியில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிசனரை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிசனரை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இதோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். 48.48 nc-e/bin/sh. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8080 அப்படின்ற இந்த போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருச்சு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயர்ஷார்க்கில் ஒன்று விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அதனால் இந்த மிஷினில் நம்மளால் இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரலாம். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே இது இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயர்ஷார்க்குன்ற டூல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிச்சு. இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம இன்னும் நல்லா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்படியே இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணி
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாலோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபாலோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிருந்த எல்லா மெசேஜுமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம். நம்மளோட நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா Wiresharkல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் எடுத்து அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ நெட்கேட்டில் போகிற எல்லா பேக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்என்கிரிப்டடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ யாராவது உங்களோட நடுவில் நெட்வொர்க்கில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா இந்த Wiresharkை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட உங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்கிரிப்டடாக பேக்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நெட்கேட்டோட ஆல்டர்னேட்டிவ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் என்கேட். ஸோ என்கேட்டை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது என்கேட், எஸ்ஓகேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு sudo apt இன்ஸ்டால் என்கேட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் என்கேட் இன்ஸ்டால் பண்ணுறப்ப எஸ்ஓகேட் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் என்கேட் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எஸ்ஓகேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ என்கேட்டில் போகிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்சி அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்சினே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணலாம். உங்களுக்கு நெட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கேட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்மேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா என்கேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நெட்கேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாசிபிள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லிசனரை செட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஷின் இல்லை. ஸோ அதனால் லிசனரை செட் பண்ணுறேன் இதுலேயே. ஸோ இப்போ நம்ம Wiresharkல வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பேக்கெட்டை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபில்ட்ரு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8080 அப்படின்ற இந்த போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணேன். ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாலோ அப்படின்னு சொல்லிருக்கோம். டிசிபி ஸ்ட்ரீம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்என்கிரிப்டடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கேட் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லென்த்தாக போச்சு. ஸோ ரொம்ப லென்த்தாக போனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக எந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரதில்லை.
ஸோ எனக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கோட் அப்படின்ற என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஹேக் த பாக்ஸ் சிடிஎஃப் சேலஞ்ச் நிறையா பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக நெட்கேட் பற்றியே பொழுதுனைக்கும் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒரு சீரீஸை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நெட்கேட் பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான நெட்கேட் பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இன்னும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெட்கேட்லாம் இன்ஸ்டால் பண்ணாத ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரிவர்ஸ் கனெக்ஷன், பிளைண்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் பிவோட்டிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிளாகரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் கூட இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேபி தமிழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோ அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விக்கி. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.